கமலா அவர்கள் பேச்சில் நான் வந்து அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே வந்து அவர் பவதி பிக்ஷாந்தேஹி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச்சை அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் பொய்யா கஸ்தூரி மேலே தெலுங்கு மக்களை பேசுனாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனால் தெலுங்கில் பிச்சை எடுத்தார் தியாகராஜர் அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பார்த்துக்குங்களேன். விருதுநகரில் ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராம்பால் போனது செல்ஃபி இருக்கிறத விஜய் பார்த்து தான் பண்ணாருன்னு சொல்லி தாவேக்கா கொண்டதெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு எங்க ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவர் நடந்தா குத்தம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அது போனால் போகுதுங்க. ஒரு ரேம்ப் வாக்கு தானே, நடந்துட்டு போகட்டுமே. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன்னு, தமிழ்நாட்டில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் அவர் பஞ்சாயத்தில் வந்து கமிஷன் பாதி கல் பாதி அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. கட்சி எங்கள் கட்சியில் வந்துங்க நாங்கள் வந்து பேசி அதுக்கப்புறம் கட்சி வந்து அதுக்கு முட்டு கொடுக்குற பழக்கம் இல்லை. கட்சி வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்கிறது மட்டுமே எங்கள் கடன். சட்டமன்றத்தில் யார் போட்டி போடுவாங்கன்னு கட்சி தலைமை சொல்லும். நான் இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கறதுக்காக என்ன தமிழக பாஜக தலைமையில் நயினார் நாகேந்தர் அவர்கள், இங்கே வானதி அக்கா அவர்கள், இவங்க 2 பேரும் என்ன தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் இங்கே கொடுக்க வந்தேன். அடுத்தவர் பெற்ற குழந்தைகள் வந்து அடுத்தவர் பெற்ற குழந்தைய என்னுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தமிழகத்தில் நிலவி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்காரு. தமிழக அரசு இல்லை, அவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து எனக்கு நான் ரொம்ப ரசிகர் அவருடைய உவமைகளுக்கு. அவர் வந்து இந்த கடாமுடா அப்படின்னு இந்த கமல் ஸ்டைலில் எடுக்க மாட்டார். அவர் ரொம்ப சிம்பிளாக கடைசி பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார். கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள், கடந்த ஆட்சியில் துவக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் இப்போ வந்து நாங்கள் தான் செய்யணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கரை தான் அவர் அவ்வளோ அழகாக